இவ்வளவு நேரம் இந்த கேஸ்ல என்ன பாத்தீங்களோ அந்த தகவல் வரைக்கும் தான் உண்மையானது. இது போக சோசியல் மீடியாவில் பல அன்வான்ட் வீடியோஸ், பழைய வீடியோஸும் வேற ஒரு கேஸுக்கு சம்பந்தமான வீடியோஸையும் எடுத்து போட்டு இந்த கேஸுக்கு தொடர்புடையதாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப நீங்க ஒரு வீடியோ பாருங்களேன். இப்ப இந்த பெண் குழந்தையோட வீடியோ பாத்தீங்க இல்லையா, இதுக்கும் இந்த ராஜஸ்தான் பொண்ணு கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது சில மாதங்களுக்கு முன்னாடி மார்ச் மாதத்துல யூபியில இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த ஒரு சம்பவத்தோட வீடியோ தான் இந்த வீடியோ. அப்புறம் சில பேர்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஒரு 18 பேர் கொண்ட குழுவை போலீஸ் கையில ஃபுல்லா கயிறு கட்டி தெருவுல அடிச்சு இழுத்துட்டு வர மாதிரி ஒரு வீடியோவையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதையும் குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க தான் போலீஸ் கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியிலேயே கயிறு கட்டி அடிச்சு இழுத்துட்டு வராங்க. வாட் அ பிரேவ் போலீஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீடியோவுக்கும் இந்த ராஜஸ்தான் பொண்ணு கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா, அது குஜராத்ல சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ். ஒரு கோயில் நன்கொடை விஷயமாக சில வாக்குவாதங்கள் ஏற்பட்ட போது அங்க இருக்கக்கூடிய சிலர் ஆயுதம் ஏந்தி சில பிரச்சனைகள் ஏற்படுத்தினதுனால பலருக்கு காயமடைஞ்சிருக்கு. அதுல அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற வகையில அந்த ஒரு 18 பேரை பிடிச்சி கயிறு கட்டி இழுத்துட்டு ஒரு பரேட் மாதிரி குஜராத் மக்கள் முன்னிலையில இது நடத்தப்பட்டுச்சு.